வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசிபலன் 30ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க தான் ரொம்ப சுபமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தசாபுக்தி அந்தரங்களுக்கான பரிகாரங்கள், ஸோ என்னென்ன பரிகாரம் பண்ணும்போது அதோடைய நெகட்டிவிட்டி கம்மியாகுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு உங்களது ராசி அதிபதி 11 இருக்குது. சிறப்பான லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 11 லாபத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு மாடர்ன் டெக்னாலஜி பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 3 மற்றும் 10ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், ஸோ நிறைய சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களாம் ஒரு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், புதிய வாய்ப்புகள், உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் இருந்தாலும் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு லேண்ட் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5, 8ஆம் அதிபதியான குரு 11 இருக்கிற ஒரு விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வேலையில் பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாக இருக்குங்க, ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் திடீர்னு அதெல்லாம் ஓகே ஆகி கல்யாணம் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், ஸோ ஆன்மீக சுற்றுலா இருக்கணும், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி. குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த IVF இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. கரு கண்டிப்பாக தங்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்குது. ஸோ வேலையில் வேலை பலுக்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கடன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கடனுடைய ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வன்பு வழக்குகளில் போகாமல் இருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன டிஸ்பியூட்ஸ், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க ஃபேமிலியை மாற்றி திட்டிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க. வெளியால் கொண்டு பஞ்சாயத்து உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது, உட்கார வைக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலேயே அந்த பாதகாதி சின்ன விஷயங்கள் ரொம்ப கோவப்படும். ஸோ அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களும் சிறப்பான விஷயங்கள், அப்பா சைட்லேருந்து ஏதாச்சும் வருமானம் வரணும், பணம் வரணும்னா வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதி புதனும் லாபத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களும் பெரிய வெற்றியிலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயம் நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், பெருசாக கான்ஃபிடென்ட்டாக எதையுமே அடித்து தூள் கலப்புவீங்க. வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபதி, சந்திரன் பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், ரொம்ப ஒரு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியான ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான புதுசாக சொத்து வாங்கலாம், அப்பா சம்மந்தமான விஷயங்களில் பெரிய வெற்றிகள், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். தொழிலும் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள், புதுசாக ஏதாச்சும் பெருசாக பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாப்தம், ராகு 7ல் இருக்கிற அதுவும் குருடைய சாதனம், பெரிய வெற்றிகள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், இதுவரை தடையாக இருந்த திருமணமும் சூப்பராக நடந்துருங்க. ஸோ ஏதாச்சும் நான் புற்றுக்கோயில்களுக்கு போகும்போது அந்த சுப நிகழ்ச்சி இன்னும் வேகமாக சிறப்பாக நடக்கிறதுக்கான சூப்பராக இருக்குது. அது பண்ணி பாருங்கள். சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபூத்தி வந்துருங்க. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கும் இப்போ செயற்கை மூலியமாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது.
குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா இப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா அது கிளியராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி திசை சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காங்க. ஸோ 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகள் கொஞ்சம் வந்து இடவிடமாக நம்ம காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிட்ட வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி மாறி மாறி திட்டிக்காமல் இருக்கணும், இதுதான் ரொம்ப மெயின். ஸோ அவங்க உங்களுக்குள்ளே திட்டிக்குங்க, பட் வெளியிலேருந்து யாரையும் பஞ்சாயத்து கூப்பிடாமல் இருக்குது, அவங்க குடும்பத்தாரை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப, ஏன்னா அவங்களால தான் பெரிய பிரச்சனையே வரும். ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 ரொம்ப சிறப்பான லாபம். குடும்பத்திற்கு தேவையான பணம் காசு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒத்துக்க மாட்டேன்னா இப்போது அது ஓகே ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபதி, கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெருத்த லாபங்கள். இதுவரை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்கள், இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் கிளியர் ஆகி நல்ல ஒரு பணம் வருமானம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது சிறப்பான பலங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுலேயுமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது தசாபதி பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது, யாருக்கெல்லாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து மொச்சை பயிர்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை வந்து யாராச்சும் கஷ்டப்படுறவங்க வந்து மொச்சை பயிர் தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய அந்த சூரிய தசாபுத்தி அந்தரங்களில் இப்போது கோச்சாரத்தில் வந்து சூரியன் இருக்கிற நிலையில் இந்த மொச்சை பயிர் தானமும் ஆதித்ய ஹிருதயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம், அதாவது திங்கட்கிழமைகளில் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாயின்னும் போதே முருகர் தான். ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்க, தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுங்க. அரிசி வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, புதன் கிழமைகளில் வந்து இல்லை புதன் ஹோரையில் உளுந்து வந்து தானம் பண்ணுறது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதை வந்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொச்சை பயிர்களை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான வளர்ச்சி, ரொம்ப நல்ல விஷயம். யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் தானம் பண்ணுறது சிறப்பான விஷயமாக அமையுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து தோரம் பருப்பை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து தோரம் பருப்பு வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்க வாங்கி கொடுங்க, அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அவங்க வந்து அரிசி தானம், யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து அது சனிக்கிழமைகளில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சனி ஹோரையிலையோ இல்லை சனிக்கிழமையில் எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு கோதுமை தானம் பண்ணுங்கள். யாரோ கஷ்டப்படுறவங்க ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கும், ரொம்ப சிறப்பான பலன்களும் கொடுக்கும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பச்சை பயிறு தானம் பண்ணலாம். அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை பயிறு தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக விடும். இல்லைனா குட்டி குழந்தைங்க இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு சாக்லேட் மிட்டாய் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸஸோ இல்லை படிக்கிறதுக்கான ஏதாச்சும் பென்சில் பேனா நோட் புக் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்குன்னா இது வந்து இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு தசாநாதர்கள் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம் இருக்குது, பூர்வீகமாக நம்ம நிறைய குலதெய்வங்களே பார்த்துட்ருக்குறோம். அந்த குலதெய்வத்துக்கு ஆன பரிகாரங்கள் சில டைம் நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வங்கிறதாலே வந்து 5ஆம் அதிபதி குறிக்கும். ஸோ குலதெய்வம்ன்றது வந்து 5ஆம் அதிபதியை குறிக்கும் போது அந்த 5ஆம் அதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ சம்மந்தப்பட்டு போனால் கண்டிப்பாக குலதெய்வத்தினால் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளும் இல்லை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம அப்படியே தள்ளி போகும். சில பேர் வந்து ஊரை விட்டே வந்துடும், அவனுக்கு குலதெய்வமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க என்ன பண்ணலாம்,
பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க கோயில் வழிபாடு தடைபடுறதும் இதனால் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமே திதி சூனியமாகி அது வந்து 5ஆம் அதிபதி வந்து எங்கேயாச்சும் 6, 8, 12 மறைஞ்சு அது வந்து ஒரு திதி சூனியமாகவோ போயிடுச்சுனாலும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறது தான் இப்போ இந்த டிப் ஆஃப் த வீக்கில். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா மைக்ரேட் ஆகி வந்துட்டோம், யாருக்குமே குலதெய்வம் என்னன்னே தெரியாது. கேட்டால் எங்கள் புருஷன் வீட்டு சைடில் எப்படிங்க, அம்மா வீட்டில் சைடு எப்படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, என்னை பொறுத்தவரை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த சனிங்கிற ஒரு பிளானட் வந்து உங்கள் குலதெய்வத்தை பர்ஃபெக்டாக காட்டுங்க. ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்கள் குலதெய்வம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருக்குங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைங்க அதெல்லாம் என்னால் ஜாதகமே இல்லைங்க, எனக்கு ஏதோ சும்மா ஜஸ்ட்டு ஏதோ எனக்கு ராசி மட்டும்தான் ஏதோ சொன்னாங்க, அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆல் குலதெய்வம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அது அங்கே போயிடுங்க. ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு எந்த கிழமை பிறந்தீங்களோ அப்போது வந்து நீங்கள் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அடுத்த கட்டத்தில் வந்து மூவ் ஆகிறது வந்து நல்லா தெரியும். ஸோ வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இந்த ராகு கேது பிடியில் ஒரு கிரகங்கள் மாட்டும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். குலதெய்வத்திலும் சரி பூர்வீகத்திலும் சரி இருக்கிற இன்னல்களும் இது பண்ணலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்து ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் வந்து மாட்டோம். ஸோ என்னென்னா ராகுவால் எனக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சர்ப கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த நாகர தோஷங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா பக்கத்துலேயே இருக்கும். நிறைய சர்பங்கள் வச்சு வந்து சர்ப கோயிலும் போது திருவேற்காடு வந்து உங்களுக்கு எங்கள் சென்னையில் ஒரு சர்ப கோயிலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ப கோயில்களுக்கு போகலாம். இல்லைங்க நான் இருக்கிறதே வெளிநாடு, ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது தானங்கள் தான். ஸோ என்றைக்குமே சர்ப கோயில்களுக்கு தானம்னும் போதே வயதானவர்களுக்கு ஏதாச்சும் துணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப சூப்பர் தானங்க. ஸோ அந்த துணிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்பத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து இந்த சர்ப கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி வந்து திதி சூனியமாகவோ ராகு கேது பிடியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், அதுவும் பிறந்த கிழமைகளில் பண்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.